சாத்தியமில்லை என்றால் சாத்தியமற்றதை எவன் செஞ்சான் அவன் தான் கடவுள், அவன் பயங்கரமான ஆற்றல் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று இதை வச்சு ஆற்றலை வழங்குறோம். அதாவது இந்த அமெரிக்கா குண்டை போட்டதை வச்சு அமெரிக்காவுடைய ஆற்றலை வழங்க முடியுமா? முடியாதா? குண்டுடைய என்ன விளைவு ஏற்படுத்துதுன்னா இது கிறுக்கு பைய செஞ்சிருக்க மாட்டான், சிவகாசியில செஞ்ச பட்டாசு இல்லை இது, அதுக்கு மேல உள்ள விஷயம் வழங்குறமா இல்லையா? அப்ப போடப்படுற சாமான்ல இருந்து வர்ற விளைவை வைத்துக் கொண்டு அதனுடைய படைத்தவனுடைய ஆற்றல் வல்லமையை சிந்திக்கிறது பகுத்தறிவு வெளியே உள்ளதா? பகுத்தறிவா? நாங்கள் பிரம்மாண்டமான ஒரு சக்தியை கடவுள்கிறோம். இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் விட பெரிய ஒரு சக்தி அணு அல்ல. இந்த அணுவில் அதெல்லாம் இப்படி இருந்திருக்க இயலுங்கிறது நான் கேட்டமே தவிர நாங்கள் சொல்லாத ஒன்றை தான் நீங்க எல்லாம் விளங்கிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் அதை சொல்லவில்லை. நாங்கள் சொல்வது என்ன? சூனியத்தில் இருந்து ஒன்று வராது, சூனியம் வெடிக்குது என்று சொன்னால், ஒன்னும் இல்லாம வெடிக்குது என்று சொன்னால், இதையெல்லாம் வெடிக்கிறது மட்டும் நடக்கல, வெடிச்சு நடத்த விஷயம் என்ன? நீங்க வாழ்ற பூமி இருக்குத, அது ஒரு இமயமலைக்கு பக்கத்துல ஒரு கடுகு 1000 துண்டா வெட்டி வச்சா எவ்வளவோ அவ்வளவுதான் அந்த பூமி. நீங்க வாழ்ற பிரபஞ்சத்தோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா ஒரு இமயமலைக்கு பக்கத்துல கொண்டு போய் 8 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிற அந்த ராட்சச இமயமலைக்கு பக்கத்துல கொண்டு போய் ஒரு கடுக 1000 துண்டா வெட்டி அதை ஒரு துண்டா பக்கத்துல வச்சீங்கன்னா அது என்ன சைஸ்? அப்படிப்பட்ட ஒரு பூமிக்கு மொத்த சைஸ் இதான்னா நீங்க எல்லாம் என்ன சைஸ் மாத்தணும்? ஒண்ணுமே இல்ல. இவ்வளவு இது மாதிரி பிரம்மாண்டம் இருக்கு வெளியே. நீங்க என்ன இந்த பூமியை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க அறிவியல் வழங்காம. அவ்வளவு பெரிய பிரபஞ்சத்திலேயாக நீங்க ஒரு மூலையில எங்கேயோ கிடக்குறீங்க. இவ்வளவு விஷயம் அதுக்குள்ள ஒண்ணும் இல்லங்கிறீங்க. அந்த ஒண்ணும் உள்ளைக்கு உள்ளதா நீங்க இருந்தீங்க. அந்த ஒண்ணும் உள்ளைக்கு உள்ளதான் இம்புட்டு ஜீவராசி இருந்துச்சு. அந்த ஒண்ணும் உள்ளையில தான் அந்த பூமி இருந்துச்சு. அந்த ஒண்ணும் உள்ளையில தான் அந்த சூரியன் இருந்துச்சு. அந்த ஒண்ணும் உள்ளைக்கு உள்ளதான் சூரியனை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை கோள்களும் அந்த கேலக்சி இருந்தது. இந்த கேலக்சி மாதிரி 1,00,000 கோடி கேலக்சிகள் இருக்கு, அதுவும் அதுக்குள்ளதான் இருந்தது. அது மாதிரி 7 யூனிவர்ஸ் இருக்கு, அதுவும் என்னென்னமோ உள்ள ஒண்ணும் இல்லங்க அம்புட்டு இருந்துச்சுக்கிறான். ஆனா ஒண்ணுமே இல்லங்கிறான். ஒரு வெடிச்சதான் நினைச்சீங்கன்னா அந்த வெடிக்குள்ளதான் நான் இருந்தேன்டா. நீ எப்படி இருந்திருப்ப? ஒண்ணுமே இல்லையே. ஒண்ணுமே. அப்பனா என்னன்னு கேட்டா ஒரு ஆர்டர் தான் அதை உண்டாக்கி இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய சக்தியிடம் இருந்து புறப்பட்ட ஒரு உத்தரவு ஆகிவிட்டதுன்னு தான் குர்ஆன் சொல்லுது. அது அப்படிதான் உண்டாக்கணும் சொல்லவும் படுது. குர்ஆன்ல சொல்லப்படுது என்ன? எதையாவது கடவுள் உருவாக்க நினைத்தால் மாவு உருட்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க மாட்டாரு. ஆகும் பாரு ஒரு ஆர்டர் வெட்டி அப்படி உண்டாவு. எல்லா ப்ரோக்ராம் உள்ள சட்ட சட்ட சட்டம் உண்டாய் என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணாரு அதுக்கு சேர்ந்து சேர்ந்து உண்டாக உண்டாயி போச்சு. உயிர் உள்ள செல்லுக்கு உயிராக உண்டாச்சு, உயிரற்றது ஆகிவிட்டது, எல்லாமே சேர்ந்து விட்டது என்றுதான் அறிவியல் சொல்லுது. நாங்க சொன்னதை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிறணும். அணு அல்ல கடவுள், மிகப்பெரிய பிரம்மாண்டமானவன் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இருக்கிறான்னு சொன்னா அது எந்த வகையிலையாவது அதை செய்யணுமே பார்க்கணுமே கேட்டீங்க. இது என்ன கேக்குறீங்கன்னா மனுஷன் நேரவே படைச்சிருக்க வேண்டியதான்னு கேக்குறீங்க. அதாவது இது என்னன்னு புரிந்து கொள்வதற்கு கூட ஒரு ஆற்றல் இல்லாத ஒரு மனிதன் ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்டுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு சூப்பர் பவர் செஞ்ச ஒரு தொழில்நுட்பத்தில் கேள்வி கேட்கறீங்க என்னைய படைச்சா என்னன்னு? இப்படிதான் படைக்க வேண்டும் என்கிற தொழில்நுட்பம் இருக்க போய் தான் அவன் ஒரு ஆர்டர்லாம் பண்ணி படைச்சு விட்டான். படைச்சு ரிசல்ட் வந்துச்சான்னு பார்க்கணும். நீங்க என்ன பண்றீங்க? எப்படி முதல்ல அணுகுண்டு சரி அது சொல்லுங்க. அது நம்ம சொல்லாத கருத்தை நம்ம சொன்னதா சொன்னாரு. அவர் என்ன கேட்கிறாருன்னா, மனுஷனை கடவுள் தானே இருக்காங்கிறீங்கல்ல, கடவுள் மனுஷனை நேரடியா முதல்ல படைக்க வேண்டியது தானே, ஏன் டைனோசர்ஸ் படிச்சுட்டு அப்புறம் மனுஷனை படைச்சாருங்கிறாரு. இது எவல்யூஷன் தியரி நம்ம ஏத்துக்கிட்டா தானே அந்த பேர்சன எவல்யூஷன் தியரி தான் டைனோசரை படைச்சிட்டு அதுல இருந்து மனுஷனுக்கு ஒவ்வொரு விலங்கா மனுஷன் வந்தாங்க போகுது. நாங்க தான் அதை ஏத்துக்கிறவே இல்லையே. நாங்கள் மனிதனின் இறைவன் நேரடியாக தான் படைத்தான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோமே. நாங்க சொல்லாத கருத்தை சொல்லிக்கிட்டு அவர் அதுல இருந்து கேள்வி கேட்கிறார். அப்படி டைனோசர் ஏன் படைத்தார் என்றாலும் அவர் படைப்பார். மனிதனுக்கு தேவையானதையும் படைப்பார், தேவையில்லாதையும் படைப்பாரு. அப்ப ஆட்டையம் படைச்சாரு, மாட்டையம் படைச்சாரு அவர் படைப்பார். அதெல்லாம் கேள்வி கேட்க முடியும். அடிப்படையான விஷயத்தை நீங்க விளங்கிக்கணும். என்னன்னு கேட்டா மனுஷனையே படைக்கலாம் நீங்க கேக்குறீங்க. என்ன அறிவியல் வச்சு நீங்க கேக்குறீங்க? அவர் படைச்சது கரெக்டா ரிசல்ட் வந்துருச்சு. அப்ப அணுகுண்டு செய்யறீங்க அமெரிக்காவில் போய்கிட்டு நீ ஏன் கருமருந்தை இணைய வச்சு உடனே படிச்சிட வேண்டியானு கேட்டா சரியா வருமா? அவனுக்கு ஆயிரக்கணக்கான ஐடியாக்கள் பண்ணி அதை செஞ்சு இதை செஞ்சு பல டெஸ்டுகள் பண்ணி அவங்க ஒரு மெத்தட்ல பண்றான்னு சொன்னா அதுக்குரிய நாலேஜ் உள்ள அதெல்லாம் பண்ணுவான். நாலேஜ் இல்லாத ஒரு ஆள் பண்ணிட்டு என்ன செய்யக்கூடாது? ஏன் விதைப்புடன் உடனே கத்திரிக்காய் வர வேண்டிய அதையும் 6 மாசம் கழிச்சு கேட்கலாமா? அது கேட்கக்கூடாது. என்ன நீங்க பாக்கணும், நம்ம அதை கேட்கிற லெவல்ல ஒண்ணு கேட்கிற அளவு அறிவுல இருக்கிறோமா? டார்க் மேட்டர்லயும் டார்க் எனர்ஜிலையும் இருக்கக்கூடிய நம்ம போயிட்டு என்ன செய்யறோம்? நீ ஏன் நேரம் முதல்ல படைக்கலன்னு கேட்கலாமா?
ஒரு சூப்பர் பவர்ட்ட போய் இப்படி கேட்கறதுக்கு முடியுமா? முதல் சொன்ன கேள்வி இருக்கு, அதையும் நீங்க பார்க்கணும். அதனால கேள்வி கேட்கறது என்பது ஏதோ கல்லு மண்ண கடவுளை நினைக்கிறாங்களா அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட கேட்கலாம். அப்ப யாரு கடவுள்னு நம்ம நம்ப சொல்றோம்? இஸ்லாம் நம்ப சொல்றது, நாங்க நம்ப சொல்றோம். அறிவியல் பிரகாரம் எந்த கடவுள் நிர்மாணம் ஆகுறாருன்னா இவ்வளவையும் செய்த மிகப்பெரிய ஒரு சக்தி படைத்தவன், ஆற்றல் மிக்கவன் நாங்க நம்புறோம். அணுவை நம்பவில்லை. அப்படியான ஒரு ஆற்றல் படைத்தவன் உண்டாக்குன மாதிரி ஒரு ஆர்டர்ல அழிக்கவும் செய்வான். அப்படிப்பட்டவன்ட்ட போயிட்டு நீ எப்படி என்ன முத படைக்கலன்னு கேட்க முடியுமா? அப்படித்தான் இதை வந்து நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து ஆனா சில கேள்வி விளக்கமா போறது காரணம் வந்து கேள்வி விளக்கத்தை அதிகம் தேடக்கூடிய கேள்வியா இருக்கு, வேற ஒண்ணு இல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும். இது ஏகே அப்துல் ரஹ்மான் பாய்க்கு இந்த கேள்வி. நேற்று டாக்டர் எலிலன் பேசுறப்ப வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து இவ்வளவு சொன்னாரு, ஆனா கடைசி 40 பக்கத்துல வந்து கடவுள் இல்லைங்கிறத அவர் மறுத்திருக்காரு அப்படின்னு அவர் எடுத்து வச்ச வாதம் என்ன? அதுக்கு டார்வின் பிரின்சிபலை மறுக்கிறவங்க, அதாவது பிக் பேங் தியரி ஒத்துக்காதவங்க என்ன வாதம் எடுத்து வைக்கிறாங்க? ஐ மீன் கடவுள் உண்டுன்னு சொல்றவங்க என்ன வாதம் எடுத்து வைக்கிறாங்க? அப்புறம் டாக்டர் சார் பேசுறப்ப இன்னொரு விஷயத்த வந்து பதிவு பண்ணி சொல்றாரு. அதாவது டார்வினுடைய பரிணாமியல் கோட்பாடு வந்து நிரூபிக்கப்பட்டது. அந்த கோட்பாடு நிரூபிக்கப்பட்டதா இல்ல அது இன்னும் தியரியா தான் இருக்குதா? இத டாக்டர் இத அப்துல் ரஹ்மான் பாய் விளக்கணும். சரி, 2 கேள்வி கேட்டிருக்காரு. முதல் கேள்வி அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நேற்று டாக்டர் சார் முடிக்கும் போது அவர் சொன்ன சில விஷயங்களை நான் வந்து மறுத்து பேசுனதுக்கு, நீங்க வந்து உங்களுக்கு சாதகமானதை மட்டும் புஸ்தகத்துல இருந்து படிக்கிறீங்க, ஆனா நீங்க படிச்ச புஸ்தகத்தினுடைய லாஸ்ட் 40 பேஜ் நீங்க படிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னாரு. கரெக்டா ஞாபகம் வச்சு கேட்கிறாரு. அந்த 40 பேஜ் என்ன இருக்கு அப்படி செய்தி மக்களை விளங்க. அதாவது விஞ்ஞானிகளை இது வந்து மனிதனை உருவாக்குவதற்குத்தான் கடவுள் இந்த வேலை செஞ்சார் என்று சொல்லி அந்த விஞ்ஞானியை எழுதியிருக்கான்னு சொன்னார்ல. அப்படி எழுதல ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க சொல்றீங்க, பின்னாடி ஒரு 40 மறைச்சிட்டீங்க, அதுக்கு வேற விஷயங்கள் சொல்லியிருக்காருன்னு அவர் சொன்னாரு. அது நீங்க நேற்று கேட்கவும் ஆன்சர் பண்ணல, இப்ப கேட்கிறாரு. அப்ப அந்த 40 பேஜ்ல என்ன இருக்கு அப்படின்றது தான் இப்ப வந்து அவர் படிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரு. இந்த வாதம் எப்ப வந்துச்சு அப்படின்னு கேட்டா, இந்த யூனிவர்ஸ், இந்த பேரண்டம் படைக்கப்பட்டது விஞ்ஞானம் இப்ப சொல்றது வந்து பிக் பேங் தியரி. இந்த பிக் பேங் தியரி கண்டுபிடிச்சதுக்கு பிறகு விஞ்ஞானத்தால கடவுளை மறக்க முடியல. கடவுள் நிச்சயமா இந்த யூனிவர்ஸ படைச்சிருக்கணும் அப்படின்னு தான் சயின்ஸ் சொல்லுது அப்படின்னு சொல்லி போட்டு நாம சொல்லி அதை ஹாக்கிங் சொல்றது அவரோட புத்தகத்திலிருந்து படிச்சு காட்டணும். அப்ப அவர் சொன்ன வாதம் இது. அப்ப அந்த 40 பேஜ்ல என்னதான் இருக்கு அப்படின்றதுதான் இப்போ உங்களுடைய கேள்வி. கடவுளை நிரூபிக்கிறதுக்கு பிக் பேங் தியரியில இருக்கக்கூடிய மொதல் எவிடன்ஸ், பல எவிடன்ஸ் இருக்குது. மொதல் எவிடன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அதுல சிங்குலாரிட்டி அப்படின்னு ஒரு தியரி வருது. கடவுளை மறுக்காம நிரூபிக்கிறதுக்கு பிக் பேங் நடக்கணும்னா கடவுள் இருந்தே ஆகணும் அப்படின்றதுக்கு சயின்டிபிக்கலாவே இருக்கக்கூடிய எவிடன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதுல ஒரு சிங்குலாரிட்டி தியரி இருக்கு அப்படின்னு. சிங்குலாரிட்டியை பத்தி நேத்தே சொல்லி இருக்கிறோம். அதாவது எது சிங்குலாரிட்டியோ அதுக்குள்ள போய் நம்ம அறிவை வச்சு ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது. நாம இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய அனைத்து அறிவியல் அறிவுகளையும் முடமாக்கக்கூடியது அந்த சிங்குலாரிட்டி அப்படின்னு சொன்னோம். இங்க 40 பக்கம் ஒரு சுட்டி காட்டினார் இல்லீங்களா, அந்த விஷயத்துல அந்த 40 பேஜ்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஞ்ஞானம் புதுசாக ஒரு விதி கண்டுபிடிச்சிருக்கு. அதனுடைய பேர் குவாண்டம் மெக்கானிசம். குவாண்டம் மெக்கானிசம் என்பது அன்சர்டனிட்டி பிரின்சிபிள் அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தியரி. இந்த தியரி ரிலேட்டிவிட்டி தியரிக்கு எதிரானது. இப்ப 2 தியரி ஆயிடுச்சு. ஒன்னு ரிலேட்டிவிட்டி தியரி, ஒன்னு குவாண்டம் தியரி. இந்த ரிலேட்டிவிட்டி தியரி ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சது. ரிலேட்டிவிட்டி தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, கிளாசிக்கல் சயின்ஸ் சொல்லுது. அதாவது மனிதனால் கண்டுபிடிக்கக்கூடிய அறிவியல் விதிகளை உள்ளடக்கிய ஒரு தியரி அது. அந்த கிளாசிக்கல் தியரி எதை சொல்லுது அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் இயக்கக்கூடிய ஒரு விதியை சொல்லுது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லல, எது அணுவுக்குள்ள எப்படி இயங்குது அப்படின்ற விதிய கிளாசிக்கல் விதி இல்ல. அது வந்து ரிலேட்டிவிட்டி தியரியால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அங்க செயல்படுறதுதான் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்ற தியரி. இந்த தியரி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, நல்லா கவனிக்க, இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். நீங்க அந்த கேள்வி கேட்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதாவது இந்த தியரி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சிங்குலாரிட்டி என்ன சொல்லுது, அதுக்குள்ள போய் நாம வந்து எதையும் கண்டுபிடிக்க முடியாது, நம்ம அறிவு கெட்டாத காரியங்கள் தான் அங்க நடக்குது, அதுதானே சிங்குலாரிட்டி.
இப்ப இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அணுவுக்குள்ள புகுந்து அதனுடைய புரோட்டான் எலக்ட்ரானுடைய ஃபங்க்ஷனை நாம அளக்க முடிந்தால், அளக்க முயற்சி செய்தா நம்மனால ஒரு லிமிட் வரைக்கும் தான் அதை புரிஞ்சுக்க முடியும். அந்த லிமிட்டுக்கு அப்பால நம்மனால புரிஞ்சுக்க முடியாது. நம்பர் 1. ரெண்டாவது விஷயம் அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரொம்ப தீவிரமா இன்னும் எவ்வளவு முயற்சி கூடுதலா எடுத்து அதுக்குள்ள அதனுடைய இயக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புறீங்களோ, முயற்சி செய்றீங்களோ, அந்த முயற்சியை அந்த இயக்கத்திலிருந்து தவறான ஒரு பாதையில உங்களுக்கு காட்டும். அதாவது அந்த இயக்கத்திலிருந்து அதை விலக்கி விடும். அப்ப நீங்க கண்டுபிடிக்கிறது ரிசல்ட் தப்பா போயிடும் அப்படின்னு சொன்னார். இப்போ என்ன, இந்த 40 பேஜில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் சொல்றேன். இப்போ இந்த எல்லா விதிகளையும் சேர்ந்து ஒன்றிணைத்து ஒரே ஒரு விதியாக்குறதுக்கு ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் ஆக்கல. அதாவது உலகத்தில் இந்த உலகத்து மிகப்பெரிய பேரண்டம் இருக்குது பாருங்க, இந்த யூனிவர்ஸ். இதை இயக்கிற அடிப்படை விதிகள் ஆக மொத்தம் 4. மொத்தமே 4.